இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பணி துவக்கமாக இருந்தாலும் சரி, அது குத்தகை விடுவாங்க, டெண்டர் விடுவாங்க. இன்றைக்கு யார் கால் கிடைக்குமோ அப்படின்ட்டு அம்மா கால் விழுந்தாங்க, அதுக்கப்புறமா சின்னம்மா காலில் விழுந்தாங்க. நேற்று யார் காலில் விழுந்தாங்க அப்படின்றது நம்ம அனைவருமே அறிந்த ஒரு விஷயம். ஹெலிகாப்டர் மூலியமாக எவ்வளோ பேர் யாரெல்லாம் ஹெலிகாப்டர் மூலியமாக நம்ம தமிழகத்தை ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றது நம்ம அனைவருமே அறிந்த ஒரு விஷயம். தூய்மை பணியாளர்கள் என்றாலே தூய்மை பணியாளர்கள் தான் அப்படின்னு ஒதுக்கி வைத்த காலகட்டம் போய் இன்றைக்கு மழை காலங்களில் தூய்மை பணியாளர்களோட பணிகள் எவ்வாறு இருக்கிறது என்று கடந்த மழையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொள்ளும்போது அந்த தூய்மை பணியாளர்களை அழைத்து தன்னுடைய சக மாதிரி உட்கார வைத்து அவர்களுக்கு டீ வாங்கி கொடுத்து, பிஸ்கெட் வாங்கி கொடுத்து, அவர்களுடன் உட்கார்ந்து அவரும் அந்த டீ பிஸ்கெட்டை சாப்பிட்டு சென்றவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். எந்த ஒரு புயலோ காற்றோ மழையோ சேர்ந்து வந்தாலோ, எந்த ஒரு குட்டி ஸ்டோரி வந்தாலோ இந்த சமூக நீதி நெருப்பை அழிக்க முடியாது. எதிரில் இருக்கக்கூடியவர், எதிரிகள் பயப்படக்கூடிய ஒரே குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பணி துவக்கமாக இருந்தாலும் சரி, அது குத்தகை விடுவாங்க, டெண்டர் விடுவாங்க. 6 மாத காலகட்டத்திற்கு, 1 மாத காலகட்டத்திற்கு, இல்லை 1 வருட காலகட்டத்துக்கு அப்படின்ட்டு குத்தகை விடுவார்கள். அதுபோல் தான் இன்றைக்கு யார் கால் கிடைக்குமோ அப்படின்ட்டு அம்மா கால் விழுந்தாங்க, அதுக்கப்புறமா சின்னம்மா காலில் விழுந்தாங்க. நேற்று யார் காலில் விழுந்தாங்க அப்படின்றது நம்ம அனைவருமே அறிந்த ஒரு விஷயம். இன்றைக்கு பதவிக்காக யார் காலில் விழக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய தலைவர்கள், ஆனால் பதவியில் இருந்தாலும் அது பதவி அல்ல, என்னுடைய பொறுப்பு என்று மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக அயராது உழைக்கக்கூடியவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அதனால்தான் நம்முடைய கழக தலைவரை பண்பாளர்கள் என்று நம் அனைவருமே அழைக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் நம் தமிழகம் சந்தித்திருக்கலாம், ஆனால் நம்முடைய கழக தலைவர் இன்றைக்கு ஒவ்வொரு மக்களையும் நேரடியாக சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது கூட அந்த ஆய்வின் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைபாடுகள் என்ன, தேவைகள் என்ன என்று கண்டறிந்து அந்த தேவைகளை உடனே பூர்த்தி செய்யும் வகையில் தன்னுடைய திட்டங்களாகவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளாகவோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளிடம் தெரிவித்து அதை உடனே தீர்வு காணக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு ஹெலிகாப்டர் மூலியமாக எவ்வளோ பேர் யாரெல்லாம் ஹெலிகாப்டர் மூலியமாக நம்ம தமிழகத்தை ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றது நம்ம அனைவருமே அறிந்த ஒரு விஷயம். ஆனால் மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் நேரடியாக களத்திற்கு பொதுமக்களிடம் கலந்துரையாடி தன்னுடைய கோரிக்கைகள் என்ன என்று பொதுமக்களிடம் கேட்டறிந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். தூய்மை பணியாளர்கள் என்றாலே தூய்மை பணியாளர்கள் தான் அப்படின்னு ஒதுக்கி வைத்த காலகட்டம் போய் இன்றைக்கு மழை காலங்களில் தூய்மை பணியாளர்களோட பணிகள் எவ்வாறு இருக்கிறது என்று கடந்த மழையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொள்ளும்போது அந்த தூய்மை பணியாளர்களை அழைத்து தன்னுடைய சக மாதிரி உட்கார வைத்து அவர்களுக்கு டீ வாங்கி கொடுத்து, பிஸ்கெட் வாங்கி கொடுத்து, அவர்களுடன் உட்கார்ந்து அவரும் அந்த டீ பிஸ்கெட்டை சாப்பிட்டு சென்றவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இன்றைக்கு எத்தனையோ திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதில் முத்தாய்ப்பான திட்டம் கட்டணமில்லா பேருந்து திட்டம். தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு புத்தகம் வழங்கி புத்தகம் படிக்குமாறு தெரிவித்திருந்தார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கி பெண்களுக்கும் சம உரிமை இருக்க வேண்டும் என்று நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார். அதில் ஒரு படி மேலாக சென்று பெண்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும், வீட்டிலிருந்து வெளியில் உங்கள் பணிகளை நீங்கள் செய்யலாம் என்று கட்டணமில்லா பேருந்தை கொடுத்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். ஒரு சில பெண்கள் பணிக்கு செல்ல முடியலை, குடும்ப சூழல், மாமியாரை பார்த்துக்கணும், மாமனார் பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சில குடும்ப சூழல்னால வேலைக்கு போக
ஆசை இருந்தோ வேலைக்கு போக முடியாத சூழலில் நிறைய பெண்கள் நம்முடைய தமிழகத்தில் வெளி மாநிலங்களில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதில் ஒரு திட்டமாக மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தை கொண்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ உங்கள் பர்ஸ்லேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க, உங்கள் பர்ஸ்லேருந்து 500 ரூபாய் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கோ முதியோர்களுக்கோ மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட அங்கீகாரத்தையும் சுயமரியாதையும் கொடுத்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இன்றைக்கு கல்வி என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. தன்னுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொழுது கல்வியும் மருத்துவமும் தன்னுடைய இரு கண்கள் என்று தெரிவித்தார்கள். இன்றைக்கு தமிழகத்தில்தான் தமிழ் புதல்வன் என்ற திட்டமும் புதுமை பெண் என்ற திட்டமும் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன 1000 ரூபாய் தானே தராங்க, 1000 ரூபாயில் என்ன வந்துட போகுது அப்படின்னு. அந்த 1000 ரூபாவோட மதிப்பீடு தெரிஞ்ச ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்கும்போது தெரியும் அந்த பள்ளி பருவத்தை முடித்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிக்கு அந்த 1000 ரூபாய் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது என்று. இன்றைக்கு எத்தனையோ காலகட்டங்களில் கல்வி பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்ற சூழல் இருந்தது. பெண்கள் 5வது படித்தா போதும், என்னப்பா பொண்ணு எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, 5வது படித்தா போதும், எதுக்கு அதுக்கு மேலே படிக்க வைக்கணும்னுவாங்க. 8வது படித்தா போதும், எதுக்கு இதுக்கு மேலே பார்த்தா மாப்பிள்ளை தேடுறது கஷ்டமாக இருக்கும், பொண்ணு கட்டி கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும்னு. சரி, காலேஜ் படிக்கிறதுக்கெல்லாம் அனுப்பவே மாட்டாங்க ஒரு சில காலகட்டத்தில். ஆனால் இன்றைக்கு அந்த காலகட்டம்லாம் மாறி பெண்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலியமாக எத்தனையோ பெண்கள் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு 1 வருஷம் 2 வருஷம் தன்னுடைய கல்லூரி குடும்ப சூழலினால கல்லூரி படிக்க முடியாத நிலை இருந்து இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலியமாக உயர்கல்வி படிக்கிறார்கள். இதனால் அந்த பெண்ணுடைய குடும்ப சூழ்நிலையே மாறுகிறது, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது. இப்படி ஒரு திட்டத்தினால் ஒரு குடும்பத்தையே வளர்க்கக்கூடிய திட்டங்களாக தான் ஒவ்வொரு திட்டமும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம தமிழகத்தில் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதே போல் இன்றைக்கு சமூக நீதி என்ற ஒரு நெருப்பை நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் ஏற்றினார். அதை தொடர்ந்து நம்முடைய அண்ணா அவர்கள் காப்பாற்றி வந்தார்கள். அதை தொடர்ந்து நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் காப்பாற்றி வந்தார்கள். அதை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சமூக நீதி நெருப்பை காப்பாற்றுகிறார்கள். அடுத்த தலைமுறையினருக்கும் நம்முடைய மாண்புமிகு இளைஞர் அணி செயலாளர் அண்ணன் இளம் தலைவர் அண்ணன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்பதை தெரிவித்து கொண்டு, எந்த ஒரு புயல் வந்தாலோ, எந்த ஒரு காற்று வந்தாலோ, இல்லை எந்த ஒரு புயலோ காற்றோ மழையோ சேர்ந்து வந்தாலோ, எந்த ஒரு குட்டி ஸ்டோரி வந்தாலோ இந்த சமூக நீதி நெருப்பை அழிக்க முடியாது என்று தெரிவித்து கொண்டு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திற்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க காலையில் அரெஸ்ட் ஆனால் மாலைக்குள்ளே ஃப்ளைட் போயிடுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் தன்னுடைய இளம் காலத்திலேயே மிஸ்ஸாவினால் சிறைசாலைக்கு சென்று அந்த அடிகளை தாங்கி இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்திற்காக இந்தி எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தமிழ் மகன் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்றும் இன்றும் என்றும் சரி தமிழுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு, இப்பேற்பட்ட சிறப்பு மேடையில் எனக்கு வாய்ப்பினை அழைத்தமைக்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு குட்டி கதையை தெரிவித்து நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். ஒரு சலவை தொழிலாளர் இருந்தார். அந்த சலவை தொழிலாளர் ஒரு கழுதை வச்சு டெய்லி அவரோட சலவை தொழிலை செஞ்சுட்டு வந்தார். இந்த கழுதையும் டெய்லி போகும், மூட்டை மூட்டையாக சலவை தூக்கிட்டு வரும், திருப்பி எடுத்துகிட்டு போய் முதலாளிக்கிட்ட கொடுக்கும். இந்த மாதிரி டெய்லி காலகட்டத்தில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இந்த கழுதைக்கு முதலாளிக்கிட்ட போய் கேட்குது, முதலாளி இந்த மாதிரி எனக்கு டெய்லி சிரமப்பட்டு நான் நிறைய பணிகள் செய்கிறேன், நிறைய வேலை செய்கிறேன், நீங்கள் மூட்டை மூட்டையாக என் மேலே போடுறீங்க, இந்த மூட்டைகளால் தூக்குற அளவுக்கு எனக்கு நீங்கள் சாப்பாடு போட மாட்டீங்க, மூட்டையை மட்டுமே போட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு இந்த கழுதை போயிட்டு முதலாளியிடம் கேட்குது. முதலாளி சொல்கிறாரு, நீ கழுதை, நீ அடிமை, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இந்த கழுதையும் அமைதியாக போயிடுது.
முதலாளி என்ன பண்ணுறாரு, அப்படியே டெய்லி இதே ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் இந்த முதலாளி வந்து காட்டு பக்கமாக போகும்பொழுது அந்த கழுதை மேலே வந்து ஒரு சிங்கத்தோட தோலை எடுத்து போட்டுடுறாரு. போட்டு நீ உனக்கு பிடிச்ச மாதிரி போய் சாப்பிட்டுட்டு இருந்துக்கோ, நான் இதுக்கப்புறம் உன்னை தடை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த கழுதையும் என்ன பண்ணுது, புலித்தோலை போட்டுட்டு கிராமத்தில் போய் ஊரில் போயிட்டு இருக்கிறது கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு சுற்றிட்டு வருது. இப்படி சுற்றிட்டு வரும்பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுது, என்னதான் இருந்தாலும் அது கழுதை தானே, ஒரு நாள் என்ன பண்ணுது, தன்னுடைய குரலை வந்து வெளியில் காமிச்சிருது. ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியுது இது புலி இல்லை, புலித்தோல் போட்டிருக்க கழுதை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஊர் மக்கள் எல்லாருமே இத்தனை நாள் அது கொடுத்த துன்பத்தில் வந்து அதை திருப்பி அடித்து அதை அந்த இடத்த விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. இது போல தான் நிறைய பேர் வந்து தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே குரல் கொடுக்கக்கூடியவர் யார் என்று பகுத்தறிவு கொண்ட தமிழ் மக்கள் அனைவருமே அறிந்திருக்கிறார்கள். 2026 எந்த சாயம் போட்டாலும் எந்த தோல் போட்டாலும் அது தமிழகத்தில் செயல்படாது என்று தெரிவித்துக்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய தமிழக முதல்வர் கழக தலைவரின் பிறந்த நாள். இப்போ சொல்லிட்டு போனாங்க எவ்வளோ திட்டங்கள், எல்லா திட்டங்களும் அவங்க சொல்லிட்டாங்க. ஒரே விஷயத்தை 2-3 விஷயத்தை நான் சொல்லி முடித்துக்கொள்கின்றேன். நம்முடைய திராவிட மாடல் அரசு வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டது நம்முடைய தலைவர் விடியல் பயணம் பஸ்ஸு, இலவச பஸ்ஸு. முதல்ல அதோடைய எஃபெக்ட் எல்லாருக்கும் தெரியல. இலவச பஸ்ஸு இன்றைக்கு பாருங்கள், யாராவது ஒரு சாதாரண ஒரு பெண்மணியை கூப்பிட்டு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இந்த இலவச பஸ்ஸுனால் எனக்கு மாதம் 1000 ரூபாய் நான் சேமிக்கிறேன்ட்டு. அதுதான் உண்மை. அதுக்கு அடுத்தது பெண்களுக்கு வந்து பட்டா கொடுத்தாங்க, பெண்களுடைய பேரில் பட்டா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம் இங்கே நம்முடைய அரசினர் கல்லூரியில் தான் பிரம்மாண்டமாக, அதுவும் நம்முடைய மாவட்ட செயலாளர் தான் நடத்தி காமிச்சாங்க. அப்பொழுது இருந்த டெல்லி சீஃப் மினிஸ்டர் வந்தார், அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாங்க. புதுமை பெண் திட்டம் முதல்ல அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு நாங்கள், அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் பிள்ளைகளுக்கு நாங்கள். சரி, மாணவிகளுக்கு மட்டும் கொடுத்தா மாணவர்களுக்கு கொடுக்கணுன்ட்டு இன்றைக்கி மாணவர்களுக்கும் கொடுக்கின்றார்கள். அதை தொடர்ந்து இப்போ சொன்னாங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் 20, அது உண்மையாகவே நான் வந்து பார்த்துருக்கேன். நான் மகளிர் ஆணையத்தின் தலைவராக இருக்கிறதுனால நிறைய மாவட்டங்கள், குறிப்பாக நம் மலை பிரதேசங்கள் போகும்போது அந்த குழந்தைங்க பாவம் பட்டன் கூட சரியாக போடாமல் தூக்கத்தோடு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுங்க அப்படியே உட்காந்துருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிக்காது. இன்றைக்கு இந்த காலை சிற்றுண்டி என்பது அத்தனை பெண்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகிடுச்சு. சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு இட்லி பண்ணி கொடுத்துருவோம் ஒரு குழந்தைக்கு, ஒரு இட்லி போட்டு. ஆனால் நம்முடைய தலைவர் கொடுக்கின்ற காலை சிற்றுண்டி, நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க, என்னென்ன தேவைப்படுமோ ஒரு குழந்தைக்கு, எவ்வளோ புரோட்டீனு, எவ்வளோ ஃபேட்டு, எவ்வளோ கார்போஹைட்ரேட்டு, அதையெல்லாம் சரியாக பார்த்து அருமையான ஒரு மெனுவை போட்டு இன்றைக்கி காலை சிற்றுண்டி வழங்கி கொண்டிருக்கிறார் நம் முதல்வர் அவர்கள். இப்படி பல திட்டங்கள் பெண்களுக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்வேன். எல்லாரும் 1000 ரூபான்றோம், உரிமை தொகை 1000 ரூபாய், புதுமை பெண். ஆனால் ஒரு பிலோ பாவர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நாங்கள் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா 2 பொண்ணு வச்சுக்கோங்க, 3 லேடிஸு. நாங்கள் பஸ்ஸுக்கு போயிட்டு ஒரு சின்ன பூ வியாபாரம் பண்ணுறோம், பழ வியாபாரம் பண்ணுறோம். 3 பேருக்கும் ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் சேவிங்க. அதை ஏதாவது ஒரு பொண்ணு படிச்சுருக்கோம், அதுக்கு ஒரு புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய், 4000 ரூபாய். அதன் பிறகு அந்த மாதிரி 2-3 திட்டங்கள் இருக்குது வச்சுக்கோங்களேன். சேர்த்து பார்க்கும்போது இன்றைக்கு சராசரி நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000லேருந்து 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுதான் உண்மை. இதுவரைக்கும் நம்ம தமிழக வரலாற்றில் இந்த அளவு ஏதோ இலவசமாக ஏதோ கொடுப்போம், ஆனால் இப்படி ஒரு பணத்தை ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் நம் தலைவர் கொண்டு வந்திருக்காங்க. திட்டங்கள்லாம் சரிக்காங்க. நான் சொல்லுவாங்க, நேற்று பெய்த மழையில் விளைந்த என்னமோ சொல்லுவாங்க, காலான என்னமோ சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் பொதுக்குழுவில் பேசினார், இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் மகளிர் ஆணையத்தின் தலைவர் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஐயா அவர்களே, உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க மற்ற மாநிலத்துக்கு. அப்பொழுது தெரியும் இங்கே இருக்க தமிழ்நாட்டு பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்ட்டு. சின்ன விஷயம், இன்னைக்கு ஒரு பெண் வன்கொடுமையாக பாதிக்கப்பட்டால், அவள் குடும்ப வன்கொடுமை, அவர் கணவரோ மாமியாரோ மாமனாரோ மூத்தாரோ நாத்தனாரோ அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தினா அவளை பாதுகாப்பதற்கு இன்றைக்கி உதவியில் இருக்குது 181ன்ட்டு. வேறு எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அது மட்டுமல்ல, அவளை இட்டுட்டு வந்தீங்க நடு ரோட்டில் விட போதில்லை, அவங்களுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருங்கிணைந்த சேவை மையம் என்று ஒன்று இருக்கிறது.
அது மட்டும் எல்லாம் நினச்சிப்பாங்க. சரி, வீட்டில் இருக்க பெண்களுக்கு, சரி வேலை செய்கிற பெண்களுக்கு இன்றைக்கி நிறைய பேப்பரில் செய்திகள் பார்க்குறோம், சின்ன செய்தி கூட பெருசாக போட்டுருவாங்க. அப்படி பார்க்கும்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க்கிங் பிளேஸ், இன்றைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க்கிங் பிளேஸ் 2013 ஒரு சட்டம் இருக்கிறது. அதன்படி எந்த பெண்ணு வந்து துன்புறுத்தப்பட்டால் வேலை செய்கிற இடத்துல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கப்படும். அதுக்கு 50,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் அபராதம், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை உண்டு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்முடைய முதல்வர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய முதல்வர் தலைமையில் டிஜிபியும் கலெக்டருடைய கலந்து ஆலோசனை நடத்தப்படுது. இன்றைக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இப்போ நான் ஆணையத்தில் பார்க்குறேன், நம்பவே மாட்டேங்க. 2 நாள் முன்னாடி ஒரு பிரச்சனை, ஓடு கிடுகிடுன்னு அங்கே தரமணியில் ஒரு கல்லூரிக்கு அங்கே போய் விசாரித்தோம். அடுத்தது இங்கே உடனடியாக நாங்கள் அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணை மீடியா கிட்ட காமிக்கக்கூடாது. இவங்க என்னன்றாங்க, மீடியாட்ட காமிச்சாதான் வேலை செய்கிறோன்ட்டு. நாங்கள் அப்படி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடி நிவாரணமும் சரி, அதற்கான தண்டையை பெற்றுத்தரக்கூடியவர் தான் நம்முடைய முதல்வர். அதுக்கப்புறம் இப்போ நிறைய மார்ஃபிங்லாம் பண்ணுறாங்க. சைபர் கிரைம் பாருங்கள், இன்னைக்கு சிட்டி ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அதுக்கான ஹெல்ப்லைனு எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி இருக்குது. சில மாநிலங்கள், நான் இப்போ தான் நேற்று நைட்டு தான் வந்த வாரணாசியிலேருந்து 4 நாட்கள் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அங்கே மற்ற மாநிலங்கள் என்ன மாதிரி சேர்பர்சன்ட்டு நான் பேசும்போது ஆங்கிலத்தில் என்ன எஃப்ஐஆர்லாம் போடுவாங்களா குழந்தை திருமணத்துக்கு? எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. ஆனால் நம்முடைய மாநிலத்தில் குற்றம் இந்த மாதிரி பிரச்சனை என்றால் உடனடியாக எஃப்ஐஆர் போடக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய மாநிலம். குஜராத்தில் கிடையாது, நான் யூபிக்கு தான் போயிட்டு வந்தேன், யூபியெல்லாம் கிடையாது. அது மட்டுமல்ல, நான் சொன்னல சைபர் கிரைமு, இன்றைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஆட்டோனால். இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டோக்கும் QR ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. நம்முடைய கமிஷனர் அவர்கள் எந்த பெண்ணுக்கு ஆபத்து என்றாலும் அவள் அந்த ஆட்டோலேயே ஒரு ஸ்கேன் பண்ணால் உடனடியாக காவல்துறை காவல்துறையிலேருந்து ஆட்கள் அவங்கள சேவ் பண்ண முடியும். அது மட்டுமல்ல, கல்லூரி பெண்களுக்கு இன்றைக்கு காவல் உதவி ஆப்னு ஒன்று இருக்கிறது. ஸோ எல்லா விதத்திலும் பெண்களை பாதுகாக்க இந்த தமிழ்நாடு தான். இந்த அறிவில்லாதவங்களாம் ஒன்றுமே சினிமா டைலாக்கை படிச்சுட்டு அவங்களே சொல்லிட்டாங்க சினிமா டைலாக்குன்ட்டு, என்னென்னமோ வளர்றாங்க. அதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, நான் சொல்லவில்லை. இன்றைக்கு டாக்குமெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, எல்லா மாநிலங்களிலும் 2 சிட்டி சேஃபஸ்ட் சிட்டி, ஒன்று சென்னை, இன்னொரு கோயம்புத்தூர் என்று சொல்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய அவுட்ஸ்டாண்டிங் முதலமைச்சர், நம்முடைய சீஃப் மினிஸ்டர். எந்த நேரமும் மக்களை பற்றி தான் கவலை. யாருக்கு பிரச்சனை, ஒரு பிரச்சனை வந்தால் உடனடியாக யார் கட்சிக்காரராக எதுவும் பார்க்கறதில்ல, உடனடியாக அவர்களுக்கு அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் முதல்வருடைய பிறந்த நாளை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி இருக்கிறார்கள். எனக்கு இந்த வாய்ப்பு தந்த நம்முடைய மாவட்ட செயலாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.